அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தமிழுக்கு பாட்டு வரோம். இது வரைக்கும் 2013, 14, 15 முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பதிவிலிருந்து 2016க்குரிய கேள்விகள் என்னங்கிறத நம்ம பாட்டு வரலாம். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிருந்தீங்கனாலும் சரி, ஒரு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விகளை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் பாருங்க. காத்திருந்து ஏமாந்து போவது, இதற்குரிய ஆப்ஷன் அப்படி பாட்டுவாங்க. காத்திருந்து ஏமாந்து போவதுன்னா இலவு காத்த கிளி போலங்கிறது சரியான விடை. தீண்டிற்று, இது ஒரு வினைமுற்று சொல். இதை கொடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வேர் சொல்லை தேர்க. தீண்டிற்று, இதற்கு என்ன வரும், கண்டிப்பா தீண்டுங்கிறது சரியான விடையாகும். 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா என்ன பா? 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாங்கிறது சரியான விடையாகும். வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராசேந்திரன் மொழிபெயர்த்துள்ளார். இப்போ வாட்ஸ்ஆப்புங்கிறது நம்ம தமிழில் என்ன மொழிபெயர்ப்பு, அதனுடைய கரெக்டான இது பார்த்தீங்கன்னா கட்செவி அஞ்சல்ங்கிறது சரியான விடையாகும். ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 11ங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, சரியான விடையை தேர்வு செய்க. இயல், இசை, நாடகம் முதலான முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். இதற்குரிய சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும்ங்கிறது சரியான விடையாகும். கோடிட்ட இடத்திற்குரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூம்பு என்பது என்ன பெயர், எந்த வகையான பண்பு பெயர்னு கேட்டிருக்காங்க. பூம்புங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், இது வடிவ பண்பை குறிக்கும். ஆற்றுவார், அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஆற்றுவாருங்கிறத அசை பிரித்து காட்டுவதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆட் கூட்டல் ட்ருவாருங்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். கீழ்காணும் சொற்களில் குற்றியலுகரம் அல்லாத சொற்கள். குற்றியலுகரம்னாவே நம்ம அந்த குசுடு துபுரு ஞாபகம் வந்துடும். குற்றியலுகரம் அல்லாத சொல் உண்ணு அப்படிங்கிறது சரியான விடையாகும். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் நம்ம ஆற்று நீர் பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள்னு வகை பார்த்துருப்போம். பொருள்கோள் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா 8 வகை பொருள்கோள்கள் உள்ளன. அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர் யார்? அன்னபூரணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கா சச்சிதானந்தன்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, நூல் ஆசிரியர் தமிழியக்கம், சீட்டுக்கவி, சேக்கிலார் பிள்ளைத்தமிழ், சூளாமணி. இதற்குரிய சரியான விடை ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். தமிழியக்கம் பாரதிதாசன், சீட்டுக்கவி பாரதியார், சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, சூளாமணி தோளாமொழி தேவர். இதை நம்ம ரைமிங்காக நிறைய தடவை சொல்லியிருக்கோம். சூளா தோளாங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சூளாமணியின் ஆசிரியர் தோளாமொழி தேவருங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று, பெரிய புராணம் யாரால் இயற்றப்பட்டது? ராமாயணம், சீரா புராணம், சீவக சிந்தாமணி. இதற்குரிய சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். பெரிய புராணம் சேக்கிலார், ராமாயணம் கம்பர், சீரா புராணம் உமரப்புலவர், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவருங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. வீரகாவியம், இயேசுகாவியம், ஒளிப்பறவை, சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள். இதற்குரிய சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். வீரகாவியம் முடியரசன், இயேசுகாவியம் கண்ணதாசன், ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன் அவர்கள். இவரோடதில் பார்த்தீங்கன்னா கருப்பு மலர்கள்ங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. எச் கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் பெயர் என்ன? கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசக தேவருங்கிறது சரியான விடை. சூடாமணி நிகண்டு ஆசிரியர் யார்? சூடாமணி நிகண்டு ஆசிரியர் வீரமண்டல புருடருங்கிறது சரியான விடையாகும். மொழிகளின் காட்சி சாலை இந்தியா அப்படின்னு இந்த கூற்றை கூறியவர் யார்? இது வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். பேராசிரியர் சா அகத்தியலிங்கம் தான் மொழிகளின் காட்சி சாலையாக இந்தியா திகழ்கிறது என்று கூறியவராவார்.
அடுத்த ஒன்று மூதுரையின் ஆசிரியர், வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர், நன்னெறியின் ஆசிரியர், அறநெறிச்சாரத்தின் ஆசிரியர் யாருங்கிறது தான் கேள்வி. சரியான விடை ஆப்ஷன் பி தான். மூதுரை ஔவையார், வெற்றி வேர்க்கை அதிவீர ராமபாண்டியர், நன்னெறி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பிரகாசர், அறநெறிச்சாரம் முனைப்பாடியாரால் இயற்றப்பட்டதுங்கிறது சரியான விடை. மத்த விலாசம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. மத்த விலாசம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் மகேந்திரவர்மன் ஆவார். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாதது, இது நம்ம பார்த்தாவே சொல்லிடுவோம், கல்லோ காவியமோங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். ஈன்று புறந்தருதல் எண்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே எனும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஈன்று புறந்தருதல் எண்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று கூறும் நூல், அந்த வரி இடம்பெற்ற நூல் புறநானூறுங்கிறது சரியான விடை. மேற்கணக்கு நூல்கள், நம்ம மேற்கணக்கு நூல்கள்னா எதை சொல்லுவோம்? 8 தொகையும் 10 பாட்டும். இது மேற்கணக்கு நூல்கள். சங்க நூல்கள், சங்க இலக்கியம் என்று போற்றப்படுவது. ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் யார்? ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் 2ஆம் ராசராசன் ஆவார். சரியான விடையை தேர்ந்தெடு. பறவைகள் இடம்பெற்று இடம்பெயர்வதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் பார்த்தீங்கன்னா 97 வெண்பாக்கள் உள்ளனங்கிறது சரியான விடையாகும். நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நவ்வினா எதை குறிக்கும்னா மானை குறிக்கும் சொல்லாகும். தமிழில் காணும் முதல் சித்தர் யார்? இதில் நம்ம சிலபஸ் படி அந்த சித்தர்கள் இதில் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். தமிழில் காணும் முதல் சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலருங்கிறது சரியான விடையாகும். வண்டு என்ன பண்ணும்? புறா என்ன பண்ணும்? பூனை. இதில் இந்த பூனை, குரங்கு என்ன பண்ணுங்கிறது அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. வண்டு முரளும், புறா குணுகும், பூனை வந்து பார்த்தீங்கன்னா சீரும். வண்டு முரளும், புறா குணுகும், பூனை வந்து சீரும், குரங்கு அளப்புங்கிறது சரியான விடையாகும். தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை நம்ம மறக்க மாட்டோம், தில்லையாடி வள்ளியம்மைங்கிறது சரியான விடை. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மணிமேகலையில் பார்த்தீங்கன்னா 30 காதைகள் உள்ளனங்கிறது சரியான விடை. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. யசோதர காவியம், உதயன குமார காவியம், நாககுமார காவியம், வளையாபதிங்கிறது இதெல்லாம் வந்து ஐஞ்சிருங்காப்பியங்கள். வளையாபதிங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். செல்வத்து பயனே ஈதல் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. புறநானூறு தான் அந்த வரி. செல்வத்து பயனே ஈதல் என்னும் தொடர் வந்து இடம்பெற்றுள்ள நூலாகும். தேவார மூவர் எனப்படுபவர் யார்? தேவார மூவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பந்தர், அப்பர், சுந்தரர். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றதுன்னு பார்த்தீங்கன்னா பின்வாங்கி நிற்கும் ஆடை போன்றதுங்கிறது சரியான விடையாகும். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறக்க மாட்டோம், திருக்குறள் தான் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூலாகும். நாளத்தின் மான பெரிது எது? நாளத்தின் மான பெரிது பார்த்தீங்கன்னா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவிதான் நாளத்தின் மான பெரிது ஆகும். பரணிக்கோர் செயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார்? செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பலபட்டடை சொக்கநாத புலவருங்கிறது சரியான விடை. உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை என்ன? உலா வந்து எந்த பாவால் பாடப்படுகிறது? கலிவெண்பாவால் பாடப்படுவதுதான் உலா ஆகும். பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. நீதான் என் அந்தியத்தே சிநேகிதன் என்று கூறி சந்தோஷித்தான். இதற்குரிய சரியான விடை என்ன? இதற்கு நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான்ங்கிறது சரியான பிறமொழி சொற்களற்ற தொடராகும். பருப்பு உள்ளதா? இது வந்து எவ்வகை வினா? பருப்பு உள்ளதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும், அதே மாதிரி விடை எத்தனை வகைப்படும்ங்கெல்லாம் இம்பார்ட்டண்டான கேள்வி. பருப்பு உள்ளதாங்கிறது பார்த்தீங்கன்னா குழல் வினா ஆகும்.
அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை எழுதுக. பாட்டு, பட்டு, பையன், பவ்வம். இதில் நம்ம அடிக்கடி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் சொல்லியிருக்கிறோம். அந்த பா வரிசை நமக்கு தெரிஞ்சால் இதை ஈஸியாக பண்ணிடலாம். இதற்கு பட்டு, பாட்டு, பையன், பவ்வம்ங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று வினை பயன் வினையுங்காலை உயிர்கட்கு. அதில் என்ன வரும்? மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு, பேய் என்று. தீவினை என்பது என்ன? நல்வினை என்பது என்ன? இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. வினை பயன் விளையுங்காலை உயிர்க்கு மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும். ஆப்ஷன் 1க்கு 3 தான் சரியான விடை. மக்கள், தேவர், பிரம்மர், நரகர், விலங்கு, பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகைதாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது பார்த்தீங்கன்னா பத்தின் நீங்கி தானம் சீலம் தாங்குவதுங்கிறது சரியான விடை ஆகும். வருவை ஆகிய சின்னால் வாழாளாதால் இந்நற்றிணை பாடலில் சின்னால் என்பது என்ன? வருவையாகிய சின்னால் வாழாளாதால் இதில் சின்னால் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நாளுங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது அதனுடைய உரிப்பொருள், அதாவது குறிஞ்சிக்கு என்ன வரும்? முல்லைக்கு மருதம், நெய்தல். ஆப்ஷனை அப்படி பாருங்க. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமுங்கிறது சரியான விடையாகும். ஐ இதில் ஓரெழுத்து ஒரு மொழியில் ஐ என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஐனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவனை குறிக்கும். ஆப்ஷன் டி சரியான விடை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீப்பு, சங்கு, சைதை, சொல். அப்போ சா வரிசையில் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான். அதாவது சங்கு, சீப்பு, சைதை, சொல்லுங்கிறது சரியான விடை. காய்கனி இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரை கண்டறிக. இதில் என்ன வரும்? காயும் கனியும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உம்மை தொகைங்கிறது சரியான விடையாகும். நாற்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது என்ன? நாற்கரணத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க? ஆன்சர் கரெக்டு தான். 4 கூட்டல் கரணம்ங்கிறது சரியான விடை. அளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளமருவும் தொடரில் அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை என்ன? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகைன்னு தெரியும். அப்போ ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியரிடம் ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது என்ன வகை வினா? திருக்குறளை இயற்றியவர் யாருங்கிறது ஆசிரியர் வந்து மாணவரை பார்த்து கேட்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும், ஆனால் மாணவர்களுக்கு தெரியுமாங்கிறத வச்சு கேட்கறதுனால இது வந்து அறிவினாங்கிறது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 50 கேள்விகள் 2016 கொஸ்டினில் பார்த்தோம். ரிமைனிங் 50 வந்து அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.